Introduce yourself. I'm Manivardi from GC. பாரதி அப்படின்னாலே வந்து அது வீரத்துக்கு பேர் போன பேர். அதோட மணி பாரதி அப்படின்னா மணினா ஒளி, சரியா? மணினா ஒளி, பிரகாசமான பாரதி, மணி பாரதி. ஸோ மணி பாரதி எங்க நேட்டிவ்? எங்க? திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து எப்பவுமே சவுத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த காலேஜ் அப்படின்னா வந்து ஜிசி தான். நிறைய பேர் பார்த்தோம் திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் அப்படிலாம் பார்த்து நிறைய பசங்க வந்து ஜிசிடிக்கு வர பழக்கம் உண்டு. அது மாதிரி திண்டுக்கல்லேருந்து மணி பாரதி கிளம்பி வந்தாச்சு. எந்த வருஷம் வந்தீங்க? 2021. எப்போ? 2021 எந்த மாதம் வந்தீங்க? டிசம்பர். அப்போ வந்தாச்சு. ஜிசிடி வந்தவொன்னே ஹவு டு யூ ஃபீல்? இந்த காலேஜை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு? சூப்பர் ஃபீலிங், அவ்வளோதான். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீலிங். சரி, அதை கடந்து வந்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு லேர்னிங். என்னென்ன லேர்னிங்லாம் வந்து செகண்ட் இயரில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சது? ஏதாவது கிளப்பில் இருந்தீங்களா? எஸ்ஏஇ. எப்பவுமே என்னன்னா ஜிசிடியோட விசேஷமே என்னன்னா எஸ்ஏஇ பாகா ப்ராஜெக்ட் சொல்லுவானுங்க. கண்டிப்பாக அந்த டீமில் மட்டும் இருந்தாங்கன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னன்னா அவனுக்கு ஏதோ ஒரு விஞ்ஞானி மாதிரியே பண்ணிட்டு இருப்பானுங்க. பார்த்தா நைட் ஆனால் அந்த பிரிட்ஜ் பக்கம் ஏதோ வந்து தூக்கிட்டு போவானுங்க, ஏதோ வெல்ட் அடிக்கணும்னு வானுங்க. நான் 9:30 மணிக்கு ஒரு வாட்டி போனேன், பார்த்தா கும்பலாக ஒரு 5-6 பேர். எங்கடா சுற்றிட்டீங்க சார்? வெல்ட் அடிக்கணும் சார் அப்படின்னாங்க. இப்போ எல்லாருமே அந்த ரியல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எஸ்ஐ இதில் கிடைக்கும். ஸோ எஸ்ஐலேருந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்தது எஸ்ஐயோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஸ்டியரிங். ஓகே, ஸ்டியரிங்கில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? 3D டிசைன் எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போ எஸ்ஐயில் இருக்கீங்க, சம் லேர்னிங் ஸ்டியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அதில் வந்து லேர்னிங் நடக்குது. தேர்ட் இயர் வந்தோன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம டெய்லி நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது தெரியும். ஸோ ஸ்டியரிங் இதில் இருக்காரு. நீங்கள் எப்படி உங்களோட ஜேர்னி போச்சு தேர்ட் இயரில்? என்ன எக்ஸாம்ஸ்? ஓ, கேட் ஆஸ்பிரண்டா நீங்கள்? ஐசிஆர்பினா இஸ்ரோ, ஐஎஸ்ஆர்ஓ கேட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்க? ஓ, லெக்சர்ஸ். என்ன லெக்சர்ஸ்? ஏதாச்சும் ஒரு சாம்பிள் லெக்சர்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா? குளோபல் அகாடமி எந்த ஸ்டேட்ல இருக்கு? யூடியூப்ல மேக் எ நோட் குளோபல் அகாடமின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே, அடுத்த அன் அகாடமி, பைஜூஸ், ஸோ எல்லாமே இதை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்டியூரன்ஸ். ஓகே, அன் அகாடமி, பைஜூஸ், என்டியூரன்ஸ், குளோபல் எல்லாமே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க பர் டே? ஓ, ஆனால் வந்து என்னன்னா நைட்டு ரொம்ப நேரம் முடிக்கிறது. ஓகே, வேலை வாங்கியாச்சு, இப்போ இது பண்ணியாச்சு. இனிமேல் வர ஒரு ஜேர்னி வந்து நைட்டு. ஆனால் கடவுள் வந்து எதுக்கு படைச்சாருன்னா தூங்குறதுக்கு தான் படைச்சாரு. கொஞ்சம் அந்த நைட்டு தூங்காமல் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னா எங்கர் ஏஜில் இது வராது. எல்டர் ஆகும்போது இட் வில் காஸ் சம் டிஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே. அதே போல் மார்னிங்கில் ஃபுல்லாக விகரஸாக ஒர்க் பண்ணுங்கள். டைம் ஸ்லாட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. நைட் ஆச்சுனாலே கொஞ்சம் இருட்டுச்சுனாலே என்ன பண்ணுங்கள், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. அப்போ தான் வந்து ஆயுசு கெட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் ஜேர்னி வந்து அடுத்தது பிளேஸ்மெண்ட். எந்த கம்பெனி ஃபஸ்ட் அட்டன் பண்ணீங்க? டஃபே, சூப்பரான கம்பெனி. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி இருந்தது? ஓ, எல்லாரும் பேர் போட்டாங்க, நம்ம பேரையும் போட்டாங்க. ஓகே, சரி. ஒரு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா போய் பார்த்து வந்தாச்சு. ஓகே, அடுத்த கம்பெனி. சரி, வரிசையாக அட்டன். ஓகே, ஸோ ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் தான் இருந்திருக்கு மணி பாரதிக்கு. அட்டன் பண்ணாமே இருந்திருக்காரு. அப்புறம் சரி ஓகே நம்ம ஒரு ஜாப் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் எல்என்டி அட்டன் பண்ணியிருக்காரு. எல்என்டியில் என்னென்ன ரவுண்ட்லாம் இருந்தது? ஆப்டிடியூட் ரவுண்டு. அடுத்தது டெக்னிக்கல் ஹெச்ஆரில் கேட்கப்பட்ட சில கேள்விகள். நியூக்ளியர் ரியாக்டர். ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் நியூக்ளியர் சொன்னீங்களா? தெர்மோடைனமிக்ஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க கேட்ட நியூக்ளியர் ரியாக்டர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க? ஓகே, ஓகே, பேசிக் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. என்ன டாபிக் கொடுத்தாங்க? சூப்பர். அது நல்ல, இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. ஏன்னா ஒரு டாபிக் கொடுத்து நம்ம பேசணும்னா நம்ம யாருன்றது உலகத்துக்கு நிரூபிக்க முடியும். ஸோ பொல்யூஷன் அண்ட் இட் கண்ட்ரோல் இன் டே டு டே லைஃப். சூப்பர். அது இன்டர்ன் எங்கே போயிருந்தீங்க? கோவை உண்டா? என்ன இன்டர்னில்? ஓகே, என்னென்ன சர்வீஸில் நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னீங்க?
அப்புறம் வெஹிக்கிளோட பேலன்சிங் சூப்பர். ப்ராஜெக்ட்டை பற்றி கேள்வி கேட்டாங்களா? ப்ராஜெக்டில் என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஓகே. என்ன வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் இந்த ப்ராஜெக்ட்? அந்த மாதிரி கேட்டாங்க. அப்புறம் லொக்கேஷன் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அந்த மாதிரி கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஓகே. லொக்கேஷன் டசன்ட் மேட்டர், எங்கே போட்டாலும் த்ரூ அவுட் த வேர்ல்டு, உலகத்தில் எங்கே போட்டாலும் நாங்கள் போவோம். இல்லை உலகத்தை தாண்டி நீங்கள் 3K போட்டாலும் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு மணிபாரதி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் செலக்டட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மணிபாரதிக்கு அவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. கேட்டு, இஸ்ரோ அந்த மாதிரி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. அது ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு ஜேர்னி இருந்தாலுமே அவருக்கு முதல்ல வேலை வேணும், வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து அவருக்கு ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்மாக அமையணும். லைஃப்பில் ஒரு ஃப்ளையிங் கலராக மணிபாரதி வரணும், ஒரு சீஃப் கெஸ்ட்டாக அந்த ஜிசிடிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு இன்றைக்கி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுப்போம். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்.